தமிழக மக்கள் அனைவருக்கும் இதனை வணக்கம். சவுக் சங்கர் அவர்கள் இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று அட்டன் பண்ணியிருக்காரு. அது ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்காரு. 2 நாட்களுக்கு முன்னாடியும் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு. அது அதிமுகவோட குறைகள், அதிமுகவில் திமுகவும் அதிமுகவும் சேர்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆக்குறதுக்கு ட்ரை பண்ணாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒப்பாரி வச்சு அழுதுட்டாரு. எப்படி நான் விஜயை சட்டசபையில் முதலமைச்சராக நான் பார்ப்பேன், எங்கள் அப்பா இருந்த இடத்துல நான் எப்படி பார்ப்பேன், சேகர் பாபுவை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு துர்கா ஸ்டாலின் அவர்கள் சேகர் பாபுவை கூப்பிட்டு நீ என்ன பண்ணுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி கடைசி சேகர் பாபு அவர்கள் எடப்பாடி அவர்களுக்கு கால் பண்ணி கூட்டணி அமைச்சிடலான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பிட்டை போட்டாங்க. கடைசி அதுவும் நடக்கல. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த தோழமை கட்சிகள்லாம் எதுவுமே ஒத்துக்கல. இவங்க ஒத்துக்காதனால கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக்கிடலாம், ஒரு தலித்து ஒரு எம்எல்ஏ ஒருத்தரை முதலமைச்சராக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முயற்சி பண்ணாங்க. ஸோ அங்கே முயற்சி பண்ணும்போது கடைசியில் என்ன ஆயிடுச்சு, அந்த முயற்சியை நான் எப்போவுமே ஏற்றுக்கவே மாட்டேன். எப்படி ஒரு தலித்து திருமாவளவன் அவர்கள் நான் முதலமைச்சர் நாட்களில் நான் பார்க்க முடியும், அதுக்கு தான் நான் கட்சியாக வச்சிருக்கேன், அதுக்கு தான் நான் பொதுச் செயலாளர் இருக்கிறான்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் சொன்னாருன்னு சொல்லிட்டு பல விஷயங்களை அன்னைக்கு உடச்சி பேசியிருந்தார். இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணி எடப்பாடி அவர்களுக்கு நான் நன்றி கெட்டு போயிட்டேனா அதையும் பேசி விஜய் அவர்கள்கிட்ட ஒரு கோரிக்கையும் முன் வச்சிருக்கேன். உண்மையிலே அது நியாயமான ஒரு கோரிக்கை. அதையும் கொஞ்சம் நிறைவேற்றினார்னா நல்லாயிருக்கும். நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த கோரிக்கையை ஃபஸ்ட்டு நம்ம பேசிட்டு அடுத்தது அவரோட அழுகுறலுக்குள்ளே போயிடலாம். அழுகுறன்ல அவர் முன் வச்சு என் மேலே இந்த அளவுக்கு ஒரு கால் புணர்ச்சியை சொல்கிறாங்க. நான் என் வீட்டில் சாக்கடை தண்ணியை ஊற்றும் போது எடப்பாடி அவர்கள் தான் முதல் நபராக எனக்காக குரல் கொடுத்தாங்க. இப்படி ஒரு யூடியூபர் சவுக் சங்கர் அவரோட வீட்டில் சாக்கடை தண்ணி ஊற்றிருக்காங்க, இது எவ்வளோ பெரிய அநாகரியமான செயல், திமுக ரவுடி கும்பல் ஒட்டுமொத்தமாக இறங்கிட்டாங்க, இது செல்வ பெருந்தை அவருடைய செயல், இது இப்பேற்பட்ட திமுக ரவுடி கும்பலோடைய செயல்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் தான் முதல்ல கண்டிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் செய்கிற தவறு எப்படி சவுக் சங்கர் சுட்டி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த அதிமுகவும் இவருக்கு எதிராக மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த ஒன்று பேசியிருந்தார். ஆக்சுவலாக என்னன்னா, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் நம்மளுக்காக பேசிட்டாருங்கிறதுக்காக நம்ம அவருக்கு வாழ்க்கை பூர்வம் உண்மையிலே அவர் சொன்ன மாதிரி அடிமையாக இருக்கணுங்கிறதுல எந்த தேவையும் கிடையாது. இல்லை, ஏன் நம்ம வீட்டில் கூட தான் மே 3ஆம் ஒரு சம்பவம் நடந்துச்சு. சம்பவம் நடக்கும்போது அதிமுகலேருந்து பல மாவட்ட செயலாளராக இருந்தாலும் சரி, பல எம்எல்ஏக்களாக இருந்தாலும் சரி, மந்திரிகளாக இருந்தவங்களும் சரி, பலர் வந்தாங்க. டிவிக்கு சார்பும் வந்தாங்க, திமுக சார்பும் வந்தாங்க, அதிமுக சார்பும் வந்தாங்க. ஏன் டிவிக்கிலேருந்து அத்தனை பேர் வந்தாங்க. ஒட்டுமொத்த கூட்டம் வந்தது, பெருவாரிய கூட்டமே டிவிக்கே தான். இன்றைக்கி அவங்க செய்கிற தவிர அவங்க வந்தாங்கங்கிறதுக்காக அன்றைக்கி அந்த ஒட்டுமொத்த நியூஸையும் பேச்சு பொருளாக ஆக்குறாங்கங்கிறதுக்காக நடக்கிற தவிர நம்ம பேசாமல் இருக்கிறது எந்தளவுக்கு ஒரு ஜனநாயகமான ஒரு விஷயமா இருக்குங்கிறது எனக்கு தெரில. இவர் என்ன கோரிக்கை முன் வச்சிருக்காருன்னா, உண்மையிலேயே 41 பேர் உயிரிழந்தாங்க. இல்லை, இந்த 41 பேரை வச்சு தான் இன்னைக்கு வரைக்கும் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாருன்னா சீமான் அவர்கள் உட்பட, அதிமுக உட்பட. ஏன் அன்னைக்கு எடப்பாடி அவர்கள் விஜய் அவருக்காக நின்னார், அன்னைக்கு சீமான் அவர்கள் விஜய் அவர்களுக்காக நின்னார். ஆனால் அடுத்தது அப்படியே பல்ட்டி அடித்து திமுக உட்பட பிஜேபி அந்த டைம் உண்மையிலே இவங்களுக்காக நின்று திருப்பி கூட்டணி வராத பட்சத்தில் கடைசியில் பல்ட்டி அடித்து என்ன பண்ணிட்டாங்க, 41 பேரை கொன்ன நபர் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக அதிமுகவும் சரி, நாம் தமிழரும் சரி, திமுகவும் சரி ஒட்டுமொத்தம் பழிய போட ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி உண்மையிலே சவுக் சங்கர் அவர்கள் வச்ச கோரிக்கை என்னென்னா, நீங்கள் முதல்வர் ஆனதுக்கப்புறமா முதல் நபராக யாரை போய் பார்க்க போயிருப்பீங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன்னா, 41 பேரோட குடும்பத்தையும் பார்க்க போய் அந்த குடும்பத்தோட அந்த 41 பேரோட ஒட்டுமொத்த நபர்களுடைய உருவப்படத்துக்கும் நீங்கள் அஞ்சலி செலுத்துவீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். காரணம் என்னென்னா, அப்பேற்பட்ட ஒரு துயரம் நீங்கள் ஆட்சியில் உட்கார்றதுக்கு மிகப்பெரிய லெவலில் ஒரு அனுதாபமாக மாறுச்சு. என்னையா ஒருத்தர் முதலமைச்சராக ஆகணுங்கிறதுக்காக, மக்களுக்கு ஒரு மாற்றம் கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு பிரச்சாரத்தில் வராரு, ரோட் ஷோ வரும்போது இங்கே உளவுத்துறை சரியில்லை, உளவுத்துறையோட ஃபெயிலியர், காவல்துறையோட ஃபெயிலியர், அரசாங்கத்தோட ஃபெயிலியர், காழ்ப்புணர்ச்சி காரணத்தினால ஒட்டுமொத்தமாக என்ன ஆயிடுச்சு, இவர் 10 ரூபா பாலாஜின்னு பாட்டு பாடுறாரு. பாட்டு பாடும்போது கூட்ட நெரிசல் வருது, போலீஸ் தடியடி நடத்துகிறாங்க. தடியடி நடத்தி அங்கே ஃபெசிலிட்டிஸ் இல்லை, இவங்க சைடில் கட்டமைப்பு இல்லை. அது என்னமோ நம்ம ஒத்துக்க வேண்டிய விஷயம். தண்ணி வசதியோ இல்லை உணவு வசதி செய்கிறதுக்கான அந்த கட்டமைப்பு இல்லை. எந்த நேரத்தில் அவர் வருவார், அந்த நேரத்தில் வர்ற டைமில் தான் இந்த கூட்டம் கூடணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டமைப்பும், ஏன்னா புது கட்சி இல்லை, 2 வருஷம் தான் நான் இருக்கேன், அந்த கட்சி கட்டமைப்பு இல்லை. இல்லாத விஷயத்தை உண்மையிலே புரிஞ்சிக்க வேண்டிய இடத்துல யார் இருக்காங்கன்னா, தமிழக உளவுத்துறை கொடுக்க வேண்டிய ரிப்போர்ட்டை உள்வாங்கி அதை பெர்மிஷன் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதுங்கிற இதை நம்ம டெய்லி அப்பப்போ பேசிட்டோம். கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதுங்கிற இடத்துல யார் இருக்காங்கன்னா, தமிழக காவல்துறை அலட்சியமாக இருந்த ஒரே காரணத்தினால தான். ஏன்னா உளவுத்துறைக்கு தெரியும், ஒரு பெரிய ப்ராமினெண்ட்டான ஒரு பர்சன் ஃபிகர், பெரிய ஒரு ஆக்டர், பெரிய ஒரு பொலிட்டிஷியன் வரும்போது 2000 பேர் இல்லை, 5000 பேர் இல்லை, ஏன் 20,000 30,000 பேர் கூட கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும்ல, வண்டிகள் எங்கேருந்தெல்லாம் வருது, எந்தெந்த மாவட்டங்கள்லேருந்து வருது, எந்தெந்த மாவட்ட சார்பாக கட்சிக்காரங்க எல்லாரும் மக்களை கூட்டு வராங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும்ல. கரூருக்குள்ளேருந்து மட்டும் வரல, வெளியூர்லேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை உள்வாங்கி கொடுத்துருக்க வேண்டிய இடத்துல உளவுத்துறை இருந்தாங்க. ஆனால் உளவுத்துறையும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, காவல்துறையும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இது எதுவுமே அந்த ஆட்சியாளர்கள் ஒட்டுமொத்தம் எல்லாரோட ஃபெயிலியர்.
இது எதுவுமே கேள்வி கேட்காத சீமான் அவரோட வீட்டுக்கு முதல் ஆளாக விஜய் அவர்கள் ஒரு பெருந்தன்மையாக போய் சால்வையெல்லாம் போட்டார். ஆனால் மக்களை போய் சந்திக்காத ஒரு விஷயம், உண்மையிலேயே வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். உண்மையிலே போய் சந்திக்கணுங்கிறதும் என்னோட கோரிக்கையும் கூட, சௌக்ஷங்கர் அவரோட கோரிக்கையும் கூட மக்களோட கோரிக்கையாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி இருக்குன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே தாண்டி அவர் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தார், இந்த மாதிரி நன்றி கெட்ட தன்மாக நான் மாறிட்டேன், நான் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே அப்படி எனக்காக நின்னாங்க, எனக்காக பேசினாங்கிறதுக்காக நம்ம வந்து அவங்களுக்கு காலம்பூரா அவங்களுக்கு அடிமையாக இருக்கணும், அவங்க என்ன செஞ்சாலும் நம்ம ஏற்றுக்கணுங்கிறதுல என்ன தேவை இருக்குங்கிறதா எனக்கு தெரில. திமுக அதிமுக ரெண்டுமே நேர் எதிரிகள். இந்த நேர் எதிரிகளும் எதுக்காக உருவாக்கப்பட்டாங்க? திமுக வேணாங்கிறதுக்காக அதிமுக உருவாச்சு. இங்கே கருணாநிதி பிடிக்கலங்கிறதுக்காக எம்ஜிஆர் அவர்களும் அதிமுக உருவாக்குறாங்க. ஸோ இந்த 2 கட்சிகளும் உருவாகினதுக்கான காரணம் மாறி மாறி ஆட்சி பண்ணாங்க, ஊழல் பண்ணாங்க, எல்லா விஷயத்தையும் பண்ணாங்க. ஆனால் இந்த 2 சக்திகளும் ஒரே சக்தி கிடையாது, ஊழல் சக்தி தான். ஆனால் இந்த 2 சக்திகளும் ஒரே தட்டில் வச்சு நம்ம பார்க்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. இங்கே ஒரு பெரிய திருட்டு பயல்களால் நடத்தப்பட்ட ஒரு கட்சி தான் இந்த திமுக. உண்மையிலேயே ஜெயலலிதா அவருடைய ஆட்சியில் உண்மையிலே மக்களுக்கான நல்ல திட்டங்களையும் கொண்டு வந்தாங்க, எம்ஜிஆர் அவருடைய ஆட்சியில் நல்ல திட்டங்களையும் கொண்டு வந்தாங்க. இவங்கள மாதிரி கொள்ளை அடித்து வயிற்றில் இருக்கக்கூடிய கிட்னியை திருடினாங்களான்னு கேட்டால் கிடையாது. அவர் உண்மையிலேயே இன்றைக்கி மக்கள் இந்த 2 பேரும் எங்களுக்கு வேணாம், 2 பேரும் புறந்தள்ளிடுவோம். 2 பேரும் புறந்தள்ளிட்டு இனி டிவிக்கு எப்போதுங்கிற டிவிக்கு இந்த அவங்களோட ஆட்சிக்கு சின்ன சின்ன பசங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்து இந்த 2 பெரும் கட்சிகளை வந்து ஓரந்தள்ளிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு மக்கள் வந்துட்டாங்க. ஸோ இந்த வந்த விஷயத்தை உண்மையிலே மதிக்கணும். இந்த இடத்துல வந்து நாங்கள் 6 மாதத்தில் எங்கள் ஆட்சி வந்துடும், 6 மாதத்தில் திமுக ஆட்சியை பிடிச்சிடும், 6 மாதத்தில் அதிமுக ஆட்சி பிடிச்சிடும்ங்கிறதுல அந்த குருட்டுத்தனமான நம்பிக்கை, அந்த கான்ஃபிடென்ட் எங்கேருந்து அவங்களுக்கு வருதுன்னு தெரில. உண்மையை சொல்கிறேன், இதே கேள்வியை ப்ரெஸ்ஸில் வந்து செய்தியாளர் வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க, சௌக்ஷங்கர் அவர்கள்கிட்ட. உண்மையிலே இந்த ஆட்சி தொடரணும்னு நினைக்கிறீங்களா? நல்லாட்சி கொடுக்குறாங்களா? உண்மையிலே இவங்க வந்து 6 மாதத்துக்கு மேலே நீடிச்சிருவாங்களா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இங்கே வந்து ஒரு ஆட்சி டக்குன்னு கவுக்க முடியாது. 108 சீட்டு ஒரே கட்சி வந்து ஸ்வீப் பண்ணி ஜெயித்திருக்காங்க. 108 சீட்டை ஜெயித்திருக்காங்களே, திருப்பியும் அதை வந்து இந்த டிவிகேங்கிற கட்சி ஜெயிக்குமா ஜெயிக்காதாங்கிறது தெரிகிறதுக்கு முன்னாடியே மக்கள் ஓட்டு போட்டு இத்தனை சீட்டு ஜெயித்திருக்காங்க. இனி இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ எத்தனை சீட்டுகள் திருப்பி ரீஎலெக்ஷன் வச்சா ஜெயிப்பாங்க? திருப்பி வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலையோ எம்பி எலெக்ஷன்லையோ எத்தனை சீட்டுகள் இவங்க ஸ்வீப் பண்ண போகிறாங்கிறது யாருக்கும் தெரியாது. அதனால் அவர் பதிவு பண்ண விஷயம் தான், அதை நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் இந்த விஷயத்தை நம்ம பேசினதுக்கான முக்கியமான காரணமே, இந்த ப்ரெஸ் மீட் எடுத்து நம்ம பேசணுமா, இது ஒரு கண்டென்ட்டை பேசணுமா அப்படின்னா அதோட மோட்டிவ் ஒன்று தான். கரூர் விஷயத்தில் விஜய் அவர்கள் போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதையும் தாண்டி இந்த வீடியோவில் பேசுகிறதுக்கான முக்கிய காரணம், ஒருத்தங்க நம்மளுக்காக நின்னாங்கிறதுக்காக ஒரு தவறு செய்யும்போது அவங்களுக்கு ஒட்டுமொத்தமாக அடிமையாகவோ அவங்களுக்கு ஜாலரா போடுறதுக்கான எந்த அவசியமும் இங்கே கிடையாது. நம்ம வீட்டில் அந்த பிரச்சனை நடக்கும்போது கூட எல்லா கட்சிக்காரங்களும், எல்லா மாவட்ட செயலாளர்களும், பல கட்சி தலைவர்களும் பேசினாங்க. அதுக்காக அவங்க வந்து தவறு செய்யும்போது விஜய் அவரோட கட்சியில் கூட பல தவறுகள் நடக்குது. அதே நம்ம பேச தான் செஞ்சுருக்கோம், நல்ல விஷயங்களையும் பேச தான் செஞ்சுருக்கோம். இன்னொரு விஷயம், உங்ககிட்ட கேட்கக்கூடிய ஒரு தாழ்மையான ஒரு ரிவ்யூ என்னென்னா, 1 மாதம் ஆகிடுச்சு நம்ம எல்லாருமே ஆசைப்பட்டு தேர்ந்தெடுத்த ஒரு ஆட்சி தான் இந்த ஆட்சி. லைக் வந்து எங்களுக்கு திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், யாருமே வேண்டாம். இந்த ஊழல் சக்தியும் சரி, தீய சக்தியும் சரி, 2 பேருமே இத்தனை ஆண்டுகள் ஆட்சி பண்ணி பல லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடன்லையும் கொண்டு விட்டாங்க. நம்மளுக்கு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும் இல்லை, ரோடு வசதிகளும் இல்லை, நல்ல தரமான பில்டிங்ஸும் இல்லை, ஸ்கூல்ஸும் இல்லை, காலேஜஸும் இல்லை, ஒன்றுமே கிடையாது. இப்பேற்பட்ட சுச்சுவேஷனில் எங்களுக்கு இவங்க வேணாம், நல்ல ஆட்சி எங்களுக்கு வேணும், பெண்களுக்கான பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு டிவிக்கேவை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இந்த 1 மாத ஆட்சியில் உண்மையிலே நிறை குறைகள் என்ன, இவங்களுக்கு என்ன ரேட்டிங்ஸ் கொடுக்கலாம், உண்மையிலே நல்லாட்சி கொடுத்துருக்காங்களா, இல்லை இது இன்னும் மேம்படுத்தினா எந்த துறைகளை மேம்படுத்தலாம், இந்தந்த அமைச்சர்கள் இந்தந்த விஷயங்களை சீர் செஞ்சுட்டாங்கன்னா, இதை வந்து திருத்திக்கிட்டாங்கன்னா உண்மையிலே நல்லாயிருக்கும், நல்ல ஒரு ஆட்சி அது அமையும், திருப்பி இவங்க தான் வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நானும் பார்க்குறேன். அதே நீங்கள் எதை திருத்திக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய தாட்ஸை, உங்களோட பொண்ணான கருத்துக்களை கொஞ்சம் கமெண்ட்ஸில் தெரிவிச்சிங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். காரணம் என்ன, பலர் அதை பார்க்கும்போது அது சீர் செய்கிறதுக்கான வர்ற காலங்களில் இது மாதிரி தவறுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கும், நல்ல விஷயங்களை மேலும் செய்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். பண்ணுவீங்க நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.